இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. என்னை தொடாதே. Don't touch me. Don't touch me. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லுங்க. Don't touch me. Say again. Don't touch me. கவலைப்படாதே. எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. Very good. Don't worry. Don't worry. இப்போ சில பேர் நினைக்கலாம், நேற்று வருத்தப்படாதே என்பதற்கு don't be sad அப்படின்னு சொன்னோம். இன்று கவலைப்படாதே என்பதற்கு don't worry என்கின்றோம். ஏன் நேற்று பி வந்தது, இன்று ஏன் பி என்கின்ற வினைச்சொல் வரவில்லை அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? காரணம் உண்டு. sad அப்படின்டா தமிழ்ல என்ன சொல்வோம்? வருத்தம் மிக்க, துன்பம் மிக்க. அப்போ இது எப்படிப்பட்ட சொல்? ஒரு பெயர் சொல்லை விவரிக்கக்கூடிய adjective. அதனாலே தான் நாம் இதற்கு பி என்கின்ற வினைச்சொல்லை சேர்க்க வேண்டி உள்ளது. அப்போ குறும்புத்தனமாக என்றால் என்ன? naughty. குறும்புத்தனமாக இராதே என்பதை எவ்வாறு சொல்ல வேண்டும்? very good. Don't be naughty. இதுவே worry என்றால் என்ன மீனிங்? கவலைப்படல் ஒரு செயலை குறிக்கின்றது. அப்போ கவலைப்படாதே. Don't worry. தொடுதல் touch. தொடாதே. Don't touch. சோம்பேறியாக lazy. சோம்பேறியாக இராதே. Don't be lazy. பிடித்தல் catch. பிடிக்காதே. Don't catch. பிடிவாதமாக adamant. பிடிவாதமாக இராதே. Don't be adamant. இழுத்தல் pull. இழுக்காதே. Don't pull. அறிவில்லாதனமாக அப்படின்னு சொன்ன எப்படி சொல்வோம்? ignorant. அறிவில்லாதனமாக இராதே. எப்படி சொல்வோம்? well done. Don't be ignorant. எல்லாரும் சொல்லி பாருங்க. Don't be ignorant. கிள்ளுதல் pinch. அதனாலதான் pinch of salt என்றுவோம். ஒரு சிட்டிகை உப்பு எப்படி போடுவோம்? கிள்ளி போடுவோம். அப்போ கிள்ளாதே. Don't pinch. முட்டாள்தனமாக stupid. முட்டாள்தனமாக இராதே. Don't be stupid. தொந்தரவு செய்தல் pester. தொந்தரவு செய்யாதே. well done. Don't pester. நேரத்தை வீணாக்காதே. வீணாக்குதல் waste. வீணாக்காதே. Don't waste. எதை? நேரத்தை. Don't waste time. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லுங்க. Don't waste time. இதுவே பணத்தை வீணாக்காதே. Don't waste money. Don't waste money. உணவை வீணாக்காதே. Don't waste food. Don't waste food. well done. நேரம் பொன்னானது எப்படி சொல்வோம்? எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லுங்க. time is gold. Time is gold. என்னை நம்பு. என்னை நம்பு. believe me. believe me. அல்லது வேற எப்படி சொல்லலாம்? trust me. trust me. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. believe me. trust me. இதே நாங்க என்ன நீ நம்புறாயா
எப்படி கேட்கல? Do you believe me? Do you believe me? என் கூட சேர்ந்து கேளுங்க. Do you believe me? Do you believe me? Very good. அப்போ என்னை நீ நம்பவில்லையா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? Don't you believe me? Don't you believe me? என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. Don't you believe me? Don't you believe me? இதுவே அவள் என்னை நம்புகிறாளா? அவள் என்பது ஒருமை, சிங்குலர் சப்ஜெக்ட் ஒருமை, எழுவாயாக வரும்போது வினைச்சொல் எப்படி இருக்க வேண்டும்? சிங்குலர் எஸ் வடிவத்தில் இருக்க வேண்டும். அப்போ டூவினுடைய எஸ் வடிவ வினைச்சொல் என்ன? டஸ். டஸ். So does she believe me? அவள் என்னை நம்புகிறாளா? Does she believe me? Does she believe me? இங்க நாங்க she என்ன believes சொல்லி இருக்கணும். அப்ப அப்படி சொல்றதா இல்ல. Does she believe me? இதுவே அவள் என்னை நம்பவில்லையா? அப்படி don't என்றோமோ அதே மாதிரி doesn't she believe me? Doesn't she believe me? Say again. Doesn't she believe me? அவளை நம்பாதே. Don't believe her. எல்லாருமே என் கூட சேர்ந்து சொல்லுங்க. Don't believe her. Again. Don't believe her. முன்னாடி போ. நீங்க ஒரு லைன்ல நிக்கிறீங்க, லைன் மூவ் ஆகிட்டு போகுது, உங்களுக்கு முன்னால உள்ளவர் நகர இல்லைண்டா என்ன சொல்லலாம்? முன்னாடி போ. Go forward. Go forward. இதுவே ஏதோ காரணத்துக்காக பின்னாடி நகர வேண்டியுள்ளது. அப்போ உங்களுக்கு பின்னால் உள்ளவர் பின்னாடி நகர்ந்தால் தான் உங்களால நகர முடியும். அப்போ என்ன சொல்ல வேண்டும்? பின்னாடி நகர். Move backward. Move backward. Again. Move backward. நடந்து போய் கொண்டிருக்கிறீங்க, லேட் ஆகுது. அப்ப லேட்டான என்ன செய்யணும்? விரைவாக நடக்க வேண்டும். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Well done. Walk fast. Walk fast. சீக்கிரம் எழுந்திரு. லேட் ஆகுது, அப்போ சீக்கிரம் எழுந்திருன்னு சொல்ல போறீங்க. எப்படி சொல்வீங்க? Wake up early. Wake up early. Wake up early. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லுங்க. Wake up early. இதுவே வெளியே எழும்ப வேண்டிய தேவை இல்லை. தேவை இல்லை என்றால் எப்படி சொல்லலாம்? No need. எதற்கு? To wake up early. No need to wake up early. No need to wake up early. இப்போ உங்களுக்கான நேரம். மெதுவாக நட. அவளை தொடாதே. அவர்களை நம்பாதே. எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. Don't worry about mistakes. Please comment. வீடியோ பிடிச்சிருந்தா like, share and subscribe. Thank you for watching.